அது வெறுப்புலதான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையில இருந்து அடிக்கட்டு, நான் காலில் இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு செருப்பு? இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு நாம சின்னமெங்கே சின்னமெங்கே என்று தேடி, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. ஐ லவ் யூ என்று ஒரு தடவை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே இருக்க. மீ டூ. நாங்கள் தீக்குச்சிகள், பற்றி எரிவும் புரட்சி தீயாக. நல்லா இருக்க, கொண்டு போயிடலாமே, சிறப்பா இருக்க. தீக்குச்சிகள்ரா எவனே தெரியல ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிட்டு. நீனே பிஜேபி பி டீம்னா என்னைய ரைட போட்டு நான் இல்லைன்ட்டான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைட். ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவேன், நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வருவேன் பாரு, எப்படி வருவேன்னு பாரு, கொஞ்சம் பாரு வருவேன். 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம். ஒரு தடவை கொடுத்து பாருப்பா, போட்டுதான் பாருப்பா. அவன் சொல்றது ஜெயிக்க மாட்டாங்க சின்ன பசங்க, போட்டா தானையா ஜெயிப்பேன். இந்த பைத்தியக்காரங்க பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம், சிம்மானுக்கு போட்டா பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும். நீங்க என் வீட்டுல சுவிட்ச போட்டா என் வீட்டுல தானே லைட் எரியும். எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பைத்தியக்காரா. இப்ப கருத்து கணிப்பு, பிஜேபி வந்துருது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. எனக்கு போட்டா வந்துரும்னா எனக்கு போடாம வருது. திமுகவுக்கு போட்டா வராதுங்கப்பா, அவனுக்கு போட்டா தான் வரும். உண்மையிலே பி டீம் அவங்க தான். 7 இடம் பேசி 5 இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது யாரு? நானா அவரா? நம்மால் மெயின் டீம் அவர் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியை ஏற்போம். அது எந்த கொள்கையில வருது? அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி? அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஆசிரியரா இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இல்ல இல்ல. எங்களை மாறியா யோசிக்கப்பல நீ உலகத்துல நீ பாத்திருக்கியா? நீ இப்ப பாருங்க, நமக்கு என்ன 32 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சது 50 லட்சம் இருக்கும். ஆனா ஏன் குறைஞ்சது? பெட்டி 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 ராஜா, பெட்டி. அதை ஒண்ணும் செய்ய முடியாது, அது நிரூபிக்கப்படவில்லை. அந்த எந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை. மூக்குத்தியில விட்டு கொண்டு போய் நீட்டு தேர்வில் எழுதிட முடியும் நிரூபிச்சது யாரு? என்ன மயத்துக்கு அதை கலட்டுற? தோடு இருக்குல்ல, தோடு. மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, தூய தமிழ் வார்த்தை. தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழந்த கடை என்று என் வேதம் கற்பிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படின்னு வேதம், நம்ம வேதம் திருக்குறள் கற்பிக்குது. அதை விட்டுட்டு இவன் சமஸ்கிருதத்துல கேசம், முடி, ஹேர் ஆங்கிலத்துல. இந்த எல்லா மயத்துக்கும் என் மயிரே பரவாயில்ல. தோடு, இந்த தோடுல பிட்ட கொண்டு வர முடியும் நம்புங்கிறாங்க. உள்ளாடை கலட்டுறாங்க என் தங்கச்சிக்கு. என்ன மணலையில போய் என் புள்ள எழுதுங்க? சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனியா? கிட்ட போய் அனுப்புனியா? எங்க இருந்து அனுப்புன? கீழே இருந்து. கீழே இருந்தே இயக்கிறீல்ல. நான் எங்க அம்மாவோட அரணையூருக்கு அண்ணம்மாள்கிட்ட பேசுறத நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? பண்றல்ல. இதெல்லாம் செய்ய முடியும். இந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நம்பணும். ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்ல தெருவில் விட்டு உடைக்கிற காலம் வருவேலை. இந்த தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குங்க. ஐயோபா, இவர் பார்த்த வேலை
என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர கொலை நடுங்குது. அப்படியே டரரா டரரா. ஒரு சின்ன கேட்பேன், ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ. எவன அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் யாரா இருக்கா? அவனை கொடுத்து விடு. தீக்குச்சி, தீக்குச்சிகள் நல்லா இருக்கே. நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக. நல்லா இருக்கே, கொண்டு போயிடலாமே. எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக. சிறப்பா இருக்க. தீக்குச்சிகள்ரா. எவனே தெரியல ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல. எப்ப கொடுப்பா, நாங்க நின்னுக்கிறோம். எங்க இருக்கானே தெரியல. இவங்க என்ன சொல்றது தெரியுமில? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் அது சுதந்திரமா இயங்குங்க. அதெல்லாம் இயங்குத. அது வெறுப்புலதான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையில இருந்து அடிக்கிட்டு நான் காலில இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு? செருப்பு. இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு என்னதான்டா எங்களை பண்ண சொல்றீங்க? டேய், ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்னவாடா எங்களை படுத்துறியப்பா. நீனும் என்னை ஏதோ பண்ணிதான் பாக்குற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. மொகலாயன், போர்ச்சுகீசியன், பொல்லாந்தார், பிரிட்டிஷு, மராட்டிய, விஜயநகர பேரரசு, தெலுங்கு மன்னர்கள் எவனோ வந்தா எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி ஒடுக்கி பண்ணா. ஆனாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள். இந்த நிலப்பரப்பிலே இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சான், எவன் எதிர்க்கல, நான் எதிர்த்தேன். நீட்ட எவன் நீட்ன, எவன் எதிர்க்கல, நான் எதிர்த்தேன். என்ஐஏ நான் எதிர்த்தேன். சிஐஏ நான் எதிர்த்தேன். ஜிஎஸ்டி நான் எதிர்த்தேன். எது வந்தாலும் என் நிலத்திற்கு, மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்த்தேன். காரணம், இத்தனை கோடி மக்கள் வாழுகிற நிலப்பரப்பில் மரபணு மாறாத தூய ரத்தம் ஓடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். என்னில் இருந்து பிறந்ததான் கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேங்கிறான். நீ இதுல தானே ஆட்டம் கட்டுவ. என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல. நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட. எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ ஐடி ரைடு போட முடியல, என்கிட்ட இல்ல. அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது, சும்மா கோடி கோடியா வருது, எங்க இருந்தோ வருது, வரலன்னு சொல்லிட்டான். நீ பிஜேபி பி டீம்னா என்னைய ரைட போட்டு நான் இல்லைன்ட்டான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைடு, என்னைய ரைடு. அது சொல்லிட்டாங்க. இப்ப சின்னம் தரல. ஆனாலும் பிஜேபி பி டீம் இவங்களுக்கு. ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற. 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க சின்ன உதயசூரியன். அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போகுதுங்க அதிமுக. அது அரசின் நலத்திட்டத்துல ரெட்டலை போடும். எனக்கு சின்ன என்னன்னே தெரியல. நான் என்ன சொல்றேன், பெருமக்களே, அறிவார்ந்த சான்றோர்களே, ஆகப்பெரும் ஆட்சியாளர்களே, தலைவர்களே, கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்து விட்ட நீங்கள் சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன். இப்ப என்னை பாருங்க, சிம்பல்லெஸ். இப்ப துண்டு போட சொன்னேன். துண்டு போட்டா என்ன பிரச்சனைன்னு கேளு. அதுல தலைவர் படம் இருக்கு. தலைவர் படம் தான் ஒரு தொலைக்காட்சியும் போடாது. பாருங்க, ஓரத்துல ஓரத்துல வச்சிருக்குது. ஏன் இதை மட்டுமாவது போடையாது? தள்ளி போட மாட்டான். ஏன்? பயம். பயம். அப்ப என்னது? அப்ப என்னடா பண்ணலாம்? துண்டுல சின்னம் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? கொடியை போட்டு வைப்பா. எல்லாம் பேட்ச் மாதிரி போட்டு ஓடி வச்சு குத்தி விட்டுருப்பாரு.
ஏன் இப்படிலாம் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வேலை செய்ய பழகணும். யாருக்கணும் கத்து கொடுத்தா? நம்மால் தான். தோட்டா இல்ல, துப்பாக்கி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியும். துப்பாக்கி இருக்கு, தோட்டா இல்ல. சைக்கிள் பிரிவியலுக்கு போடுற பால்ரசு குண்டை வாங்கிட்டு வந்து உருக்கி குண்டு செஞ்சு அடிச்சுட்டா. அப்படி எனக்கு சீருட கொடுக்கணும், பூட்ஸ் கொடுக்கணும், கவசம் கொடுக்கணும், நெஞ்சு கவசம் கொடுக்கணும், தொப்பி கொடுக்கணும், AK-47 கொடுக்கணும். 6 குண்டு தான், 10 குண்டு தான். துப்பாக்கி கையிலே, பனிய, செருப்ப. இதுல துப்பாக்கியை தூக்கிட்டு 6 குண்டு தான். சுட்டு எதிரிய கொள்ளு, இல்லைன்னு செத்துப்போம். இப்படி படை நடத்தின புரட்சியாளன் யாரு தெரியுமில்ல? நம்ம தலைவன் தான். அவன் புள்ள நான் சின்ன வச்சுக்க, நீயே வச்சுக்க. இப்ப என்ன பண்ணுவ? சின்னமே இல்ல, 40 தொகுதிக்கு 40 சின்னம் தருவியா? அது ஐயா சீர்காழி சிதம்பரம், சீர்காழி இருக்காருல்ல, கோவிந்தராஜன், அவரு ஒரு பாட்டு இருக்கு. இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்ப நாம சின்னம் எங்கே, சின்னம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யறது ராஜா? வாய்ப்பு இல்ல, இதான் வழி இருக்கு. என் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட? சின்னத்துக்கு ஓட்டு இல்ல, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. பாரு, நீ கருத்து கணிப்பு, கருத்து கணிப்பு, கருத்து கணிப்பு. மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை 1 இல்ல ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை யாரு? நான் சொல்லணும்ல, படம் பார்க்க போவோம் நானும் என் நண்பங்களும். அப்ப எங்க ஒரு அஜந்தா, மகுபா, ரவி, சண்முகா, இந்த மாதிரி திரையரங்களா இருக்கு. நாங்க படத்தை போகும்போது, டே மச்சான் கவனிச்சாடா, அதுல மற்றும் பலர், மற்றும் பலர், மற்றும் பலர்னு வரும். இந்த நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு கேட்பான், டே மச்சான் எல்லா படத்துலையும் பார்த்தாடா, அந்த மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன். மற்றவை அதர்ஸ், மற்றவை அதர்ஸ். டேய், என் பேரை சொல்ல முடியலடா. சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம். வேந்திர நினைக்கிறேன். தனியான நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்குதான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. நான் தனிச்சு நிக்கிறேன் யார் சொல்றது? இத்தனை கோடி தமிழ் மக்களோடு சேர்ந்து நிக்கிற ஒரே மகன் நான் தான். நான் என் மக்களை, என் மண்ணை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அவர்கள் என்னை காதலிக்கவில்லை, நிராகரிக்கிறார்கள். இன்னும் இன்னும் கூடுதலாக அன்பை காட்டுவேன். ஐ லவ் யூ என்று ஒரு தடவை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே இருப்பேன். மீ டூ. என் அன்பை கடத்துவேன். ஒரு நாள் என் அன்பு என் மக்களுக்கு புரிய வரும்போது எனக்கு வாக்கு செலுத்துவார்கள், நான் வெல்லுவேன். ஆக சிறந்த ஆட்சியை தமிழர் தாய் நிலத்தில், தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நடத்துவேன். நாங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு பதவி அனுபவிக்கல, ஆனால் நிக்கிறோம் பாரியா. என்னை பெற்றவர்கள், என் பாசத்திற்குரிய சொந்தங்கள் தங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை. இந்த துணிவு வரை இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லு, சின்ன என்னன்னே தெரியாம சீட்டு கொடுத்து தேர்தலில் வேட்பாளர் அறிவிச்ச ஒரு கட்சியை சொல்றான். இந்தியா உலகத்துல சொன்ன பாரு, ஏதோ ஒரு சின்னம்ங்க,
என்ன சின்ன காலையில ஓட்டுனாலும் இப்ப சொன்னேன் உலகம் முழு கொண்டு சேர்க்கிற ஆற்றல் பெற்ற தகவல் தொழில்நுட்ப படை பிரிவை சீமா வச்சிருக்கான். சிற்றெரும்பு போல வேலை செய்வோம் நாங்க. எங்களை ஒண்ணு நீ பண்ணிக்க முடியாது. கூலிக்கு வேலை செய்யறவனுக்கும் கொள்கைக்கு வேலை செய்யறவனுக்கும் வேறுபாடு இருக்கு ராஜா, அது இருக்கு. ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. நீ எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாரு சீமா, கண்டுபிடிக்கிறான். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அதனால பயப்பட மாட்டேங்கிறான். ஐயா வைரமுத்து சொன்ன மாதிரி உயிரும் மயிரும் உதிர்ந்தால் ஒன்றென்று அறிக. எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான், ஒரு பயம் இல்லை. எங்க ஆள் என்னை நாட்டுக்கு அனுப்பும்போது தோல் மேல கை வச்சு சொன்ன வார்த்தை, தமிழ் பேரினத்திற்கு தலைமை இருக்கிற தகுதி யாருக்கு வரும் என்றால், எவர் உயிருக்கு பயப்படாமல் மரணத்துக்கு அஞ்சாமல் துணிந்து நிற்கிறாரோ அவருக்குத்தான் அந்த தகுதி வரும். இது ஒரு தடவை சந்திப்புல சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் போறேன் ஊருக்குன்னு சொல்றாரு, சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமா போயிடும். சாக துணிஞ்சிட்டு அதனால எல்லாம் எனக்கு சாதாரணம். சின்னமே இல்லை, சின்னத்தை எடுத்துட்டா என்னத்தை என்ன பண்ணுவ? கன்னியாகுமரியில 27 ஆரம்பிக்கிற என் ஆட்டம் அந்த 19-20 நாள் நீ எப்படி சமாளிப்ப? நான் எழுப்புகிற எந்த கேள்விக்கு உன்னிடத்துல விடை இருக்க போகுது? 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தலாம் யாருக்கு? எனக்குத்தான், எனக்குத்தான். காளியம்மாவுக்கு வேற அன்னை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னே வேற வேற சொல்லு. காளியம்மாவை பார்த்து பிரபாகரன் சீமான பார்த்து பயப்படுறது சரி, காளியம்மாவை பார்த்து பயந்து காளியம்மா மாதிரியே ஒரு காளியம்மான்னு பேர வச்சு அது மாதிரி முகத்துல ஒரு வேட்பாளர். அப்படி இவங்களுக்கெல்லாம் கூட டூப் இருக்கும், நம்ம ஐயாக்கள் எல்லாருக்கும் டூப். அப்படின்னா அந்த சரம்பர் அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. நான் வருவேன். சின்னத்துல மட்டும் சீமான் விவசாயி இல்லையே, அவன் என்ன முழுமைக்கும் விவசாயி தான், அவன் வாழ்க்கையே விவசாயம் தான். அதனால ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவான், நான் எப்படி வருவேன் எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வருவேன் பாரு, எப்படி வருவேன்னு பாரு, கொஞ்சம் பாரு, வருவேன் வருவேன். அதனால என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்பிக்கையோடு களத்துல இருங்க. என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், பிணக்கில்லாது இணக்கமாக களத்தில் நில்லுங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.